ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தமிழ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். வங்கச்சிங்கம் என அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் வந்து வங்கச்சிங்கம் அப்படிம்பாங்க. இதே தென்னாட்டு சிங்கம் அப்படின்னா வந்து முத்துராமலிங்க தேவரை தான் வந்து தென்னாட்டு சிங்கம் அப்படிம்பாங்க. அடுத்து வந்து முத்துராமலிங்க தேவர் அவர்களோட வந்து குருவாக யாரை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் சொல்லுவாங்க. அவரோட பெயர்லே வந்து அவர் வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு இதழ் வந்து நேதாஜி அப்படிங்கிற பேரில் வந்து இதழ் நடத்தியிருப்பாங்க. இதில் நமக்கான கேள்வினா வங்கச்சிங்கம் யார் அப்படின்னா வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். 8 தொகை நூல்களுள் வந்து ஒன்று எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி வந்து இது வந்து கொஸ்டின் வந்து ராங்காக இருக்குது. 8 தொகை நூல்கள்னால் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு எல்லாமே வந்து 8 தொகை நூல்கள். சங்க இலக்கிய இலக்கியங்கள்னாவே 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படிம்பாங்க. மேற்கணக்கு நூல்கள் தான் 8 தொகையும் 10 பாட்டும். திருக்குறள் வந்து 14 கீழ்கணக்கு நூல். ஸோ நம்ம உங்களுக்கு வந்து எப்படி கேள்வி இருக்கணும் அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களுள் வந்து ஒன்று எதுன்னு கேட்டு திருக்குறள் தான் நமக்கு வந்து ஆன்சராக வந்திருக்கணும். இது வந்து கொஸ்டின் வந்து ராங்காக இருக்குது. நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து அதிகமாக வந்து இந்த புத்தகம் வந்து வாசிக்கிறத பற்றி அதிகமாக வந்து நேரு வந்து இந்திரா காந்தி அவர்களுக்கு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ வந்து நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை அதிகம் குறிப்பிடுகிறார்னா நூல்களை பற்றி தான் குறிப்பிடுகிறார். பட்டினம் பாக்கம் என்று அழைப்பது வந்து எது அப்படிங்கிறாங்க. பட்டினம்னா வந்து கடலுக்கு மிக அருகில் உள்ள பெரிய ஊர் தான் வந்து பட்டினம் அப்படிம்பாங்க. பாக்கம்னா வந்து கடலுக்கு அருகில் உள்ள சிறிய ஊர்களை வந்து பாக்கம் அப்படிம்பாங்க. ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொதுவாக கொடுத்துருக்காங்க. பட்டினம் பாக்கம் என்று அழைப்பது எது அப்படின்னா கடலுக்கு அருகில் இருக்கும் ஊர்கள் தான் பட்டினம் பாக்கம். அதில் பட்டினம்னா மிகப்பெரிய ஊர்னு சொல்லுவாங்க கடலுக்கு அருகில், பாக்கம்னா கடலுக்கு அருகில் உள்ள சிறிய ஊர்களை வந்து சொல்லுவாங்க. தவறான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. அதை விட்டுருங்க. 1949 குமாரசாமி வந்து முதலமைச்சராக இருந்தார் அப்படிங்கிறாங்க. 1954 வந்து காமராஜர் வந்து முதலமைச்சராக இருந்தார். 1947 வந்து ஓமந்தூர் ராமசாமி வந்து முதலமைச்சராக இருந்தார் அப்படிங்கிறது வந்து கரெக்டு. 47 to 49 வந்து ஓமந்தூரார் வந்து இருந்திருப்பாங்க சிஎம்மா. அதுக்கு அப்புறம் தான் வந்தோன்னா குமாரசாமி வந்து இருந்திருப்பாங்க. 49 to 52 1949 to 1952 வரையும் குமாரசாமி வந்து இருந்திருப்பாங்க. 1952 to 54 வந்து ராஜாஜி அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க. அடுத்து 54 to 63 தான் வந்து யார் காமராஜர் ஐயா வந்து இருந்திருப்பாங்க. ஸோ வந்து அந்த அந்த 3 இதுவுமே கரெக்டு. நீங்கள் வந்து அந்த நமக்கு வந்து என்ன காலவரிசையில் வந்து இப்போ வந்து கேட்குறாங்க, தமிழில் கேட்குறாங்களோ இல்லையோ பின்னாடி வந்து ஜிகேல வந்து அதிகமாக வந்து சிஎம் பற்றின காலவரிசை வந்து கேட்குறாங்க. அதனால் நல்லா பார்த்துக்குங்க. ஓமந்தூரார் வருவாங்க, குமாரசாமி வருவாங்க, அடுத்து ராஜாஜி வருவாங்க, அடுத்து காமராஜர் அவர்கள் வந்து வருவாங்க. ஏர் பார்த்துங்க. நம்ம வந்து சுதந்திரம் அடையும் போது சிஎம்மாக இருந்தது வந்து ஓமந்தூரார் அப்படி ஞாபகம் வச்சுங்க. 1947 to 49. 1949 to 52 யார் இருக்கிறாங்கன்னா குமாரசாமி அவர்கள் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், 52 to 54 வந்து 2 வருஷம் தான் இருந்திருப்பாங்க ராஜாஜி. அதுக்கப்புறம் 9 வருஷம் வந்து காமராஜர் ஐயா இருந்திருப்பாங்க 1954 to 63 வரையும். ஸோ இதில் வந்து தவறான விடை வந்து என்ன, 1944 பிரகாசம் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தவறானது. யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு வந்து சீனாவில் இருந்து வந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதியமான் காலத்தில் தான் வந்து அதியமானின் முன்னோர்கள் காலத்தில் கரும்பு வந்து சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது அப்படின்னு. இதில் வந்து ஒரு ஜிகே இதுலேருந்து ஒரு நீங்கள் ஜிகே கொஸ்டின் ஒன்று தெரிஞ்சுக்கலன்னா கரும்பு உற்பத்தியிலேருந்து முன்னிலை வகிக்கிற மாநிலம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து யூபி தான் வந்து சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இதே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கியூபா வருவாங்க, பிரேசில் வருவாங்க, தேர்ட் ஒன்னாக வந்து நம்ம இந்தியா வருவோம். ஸோ கரும்பு உற்பத்தியில் வந்து முன்னிலை வகிக்கும் மாநிலம் வந்து இந்திய அளவில் வந்து யூபி. இதில் நமக்கான கேள்வி வந்து என்ன, அதியமானோட முன்னோர்கள் காலத்தில் தான் கரும்பு வந்து சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது. உள்ளது சிதைப்போர் உளரணப்படார் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படிங்கிறாங்க. குறுந்தொகை. நோட் பண்ணிக்கோங்க. உள்ளது சிதைப்போர் உளரணப்படார் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல்னா வந்து குறுந்தொகை. கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம் அப்படின்னு வந்து யாரோட படைப்பை சொல்கிறாங்கன்னா சச்சிதானந்தன். இதெல்லாம் வந்து புக் கொஸ்டின் பார்த்துங்க. கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கும் ஒருங்கே இவரின் படைப்பில் வந்து காணலாம் சச்சிதானந்தன்.
இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை இத்தொடரை பாடிய கவிஞர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பாரதிதாசன். இது ஒரு ரிப்பீட்டடான கேள்வி, பார்த்துங்க. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே இந்த தொடரை பாடிய கவிஞர் வந்து பாரதிதாசன். இருட்டறையில் உள்ளதடா உலகம், அது கூட வந்து பாரதிதாசன் தான். புதியதோர் உலகு செய்வோம், நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், இதெல்லாமே வந்து பாரதிதாசன் அவர்களோடது. பாரதிதாசன் பற்றின கேள்வி கண்டிப்பாக இடம்பெறும், பார்த்துங்க. அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யார் அப்படிங்கிறாங்க. நாமக்கல் கவிஞர் தான் வந்து இது மாதிரி பெண்மையை வந்து புகழ்ந்திருக்காங்க அப்படின்னு ஒரு இடம் ரீட் பண்ணுறேன், பார்த்துங்க. அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் இப்பெண்மையை புகழ்ந்தவர் வந்து நாமக்கல் கவிஞர். நடுவண் அரசு டேசாம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டது அப்படிங்கிறாங்க. 1978ஆம் ஆண்டு தான் வந்து பெரியாரின் உருவம் பொறித்த வந்து அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டிருக்காங்க நம்ம மத்திய அரசு. அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு அப்படின்னா வந்து 1978. 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை வந்து தோற்றுவித்தவர் யார் அப்படிங்கிறாங்க. பாண்டித்துரையார். 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர் வந்து பாண்டித்துரையார். பெண்ணடிமை ஆனதற்கு உரிய காரணங்களுள் ஒன்று வந்து சொத்துரிமை வந்து இல்லாமை அப்படிங்கிறாங்க. இன்ஸ்டிங்க்ட் என்னும் ஆங்கில சொல்லுக்கு நேரான வந்து தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இயற்கை அறிவு. தாவர உறுப்போட பெயர்கள் வந்து பார்த்துங்க. மூங்கில்னா வந்து இலை சொல்கிறாங்க. வேப்பம் வந்து தலை, வேப்பந்தலைன்னு சொல்லுவோம். கமுகு அப்படின்னா வந்து கூந்தல், கமுகுனா கூந்தல். நெல்னா வந்து தாள். நான் இதோட ரீட் பண்ணுறேன், பார்த்துங்க. மூங்கில்னா இலை, வேப்பந்தலை, கமுகு கூந்தல், நெல் தாள். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசித்தீர வேண்டும், நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னது கண்ணதாசன். சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னது வந்து கவிமணி. இதெல்லாம் திருப்பி கேட்பாங்க, பார்த்துங்க. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னா பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும்னா நாமக்கல் கவிஞர். எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னது கண்ணதாசன். சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னது வந்து கவிமணி. பண்டை தமிழை எருதுவிடும் திருவிழாவை எவ்விதம் அழைத்தனர் அப்படிங்கிறாங்க. ஏறு தழுவுதல் தான் வந்து அழைத்திருக்காங்க. வினையே ஆடவர்க்கு உயிர் என கூறும் நூல் வந்து குறுந்தொகை. இப்போ குறுந்தொகையில் 2 கொஸ்டின் பார்த்துருக்கோம், பார்த்துங்க. வினையே ஆடவர்க்கு உயிர்னா வந்து என்ன கூறும் நூல் வந்து குறுந்தொகை. உமர்கயாம் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீக கவிஞர் அப்படிங்கிறாங்க. உமர்கயாம்னா எந்த கவிஞர்னு கேட்குறாங்க. அவர் ஒரு பாரசீக கவிஞர். அறிவு உண்டாகுக என வாழ்த்தியவர் யார் அப்படிங்கிறாங்க. அரவண அடிகள் அப்படின்னா. அறிவு உண்டாகுக என வாழ்த்தியவர் வந்து அரவண அடிகள். உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்ற மொழியியல் அறிஞர் யாருன்னா நோம் சாம்சுகி அப்படிங்கிறாங்க. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி வந்து தமிழ் தான் இருத்தல் வேண்டும் என கூறிய மொழியியல் அறிஞர் வந்து நோம் சாம்சுகி அப்படிங்கிறாங்க. தமிழரசி குறவஞ்சியை வந்து இயற்றியவர் வந்து வரதநஞ்சப்ப பிள்ளை அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு ஓல்டு புக் கொஸ்டின். தமிழரசி குறவஞ்சியை இயற்றியவர் வந்து வரதநஞ்சப்ப பிள்ளை. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்னன்னா 18. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இவ்வரிகளிடம் பெற்றுள்ள நூல் வந்து 18. நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் வந்து தோழர் ஜீவானந்தம். இது வந்து ஒரு 11th 12th உள்ள புக்குன்றது, பார்த்துங்க. நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் வந்து தோழர் ஜீவானந்தம். தேசியம், இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து முத்துராமலிங்க தேவர் தான் பாராட்டப்பட்டவர். இதை பாராட்டியவர் யார் அப்படின்னா வந்து திருவிக தான் வந்து பாராட்டியிருப்பாங்க. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், பார்த்துங்க. தேசியம் காத்த செம்மல் என்ற பாராட்ட பெற்றவர் யார்னா முத்துராமலிங்கர். இப்படி பாராட்டியவர் யார் அப்படின்னா வந்து திருவிக.
தன்னேர் இல்லாத தமிழ் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தண்டி அலங்காரம். இது வந்து இதுவும் ஒரு ரிப்பீட்டட் தான். எல்லாமே திருப்பி திருப்பி தாங்க கேட்குறாங்க. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாவே மேக்ஸிமம் ஒரு 50 அட்டன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இது எல்லாமே இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். தன்னேர் இல்லாத தமிழ் 2 லைன் கொடுத்து வந்து இந்த வார்த்தை கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து வெறும் ஜஸ்ட் அந்த ஒரு லைனை மட்டுமே கொடுத்து இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறாங்க. தன்னேர் இல்லாத தமிழ் அப்படின்னா வந்து தண்டி அலங்காரம். உலகின் முதல் 2 முறைமைகளை பற்றிய உரையாடல் என்னும் நூல் வெளிவந்த ஆண்டு வந்து 1632. உலகின் முதல் 2 முறைமைகளை பற்றிய உரையாடல் என்னும் நூல் வெளிவந்த ஆண்டு 1632. நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணரின் நீங்கின் அதனை பிற. இதில் பயின்று வந்துள்ள அணி என்னென்னா பிரிது மொழிதல் அணி வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்துங்க. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுவது வந்து உடுமலை நாராயண கவி தான் வந்து பகுத்தறிவு கவிராயர் அப்படிங்கிறாங்க. ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலின் சிறந்தென்று ஒழுக்கமுடைமை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து அறிவுரை கோவை. முதுமொழி காஞ்சி அதை தான் வந்து அறிவுரை கோவை அப்படிங்கிறாங்க. ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலின் சிறந்தென்று ஒழுக்கமுடைமை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்ன அப்படின்னா அறவுரை கோவை. ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் வந்து என்ன அப்படின்னா வந்து புறநானூறு. நோட் பண்ணிக்கோங்க. ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் வந்து புறநானூறு. தாயுமானவரின் மனைவி பெயர் வந்து மட்டுவார் குழலி. பிரபந்தம் என்பதன் பொருள்னா நன்கு கட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க. பிரபந்தம் அப்படின்னா வந்து நன்கு கட்டப்பட்டது. இது வந்து கடலை உருண்டை வாங்கி சப்பி ருசித்தி அப்படிங்கிற மாதிரி வரும். நீங்கள் அந்த இதை வந்து நல்லா பார்த்துங்க. எனக்கு தமிழ் எண்ணங்கள் வந்து நல்லா கேட்டிருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. நாலடியார் நூலின் ஆசிரியர் வந்து என்னென்னா நாலடியார் வந்து சமண முனிவர்கள் தான் ஏற்றிருப்பாங்க. நான்மணிக்கடிகை தான் வந்து விளம்பிநாகனார் வருவாங்க. இது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து தப்பு. நாலடியார் வந்து நூலின் ஆசிரியர் வந்து சமண முனிவர்கள் தான். நான்மணிக்கடிகை தான் வந்து விளம்பிநாகனார் வந்து வருவாங்க. ஆன்சர் வந்து ராங்காக இருக்குது. சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளில் தமிழ் எழுந்து முழங்க வேண்டும். நீங்கள் அந்த சபைகளில் தமிழ் முழங்க வேண்டும் அதில் நீங்கள் தெரியலைனாலும் இதில் தெரிஞ்சுக்கலாம். அட்லீஸ்ட் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க அப்படின்னா அந்த பொறுத்துக்க வச்சு இதுக்கான ஆன்சர் பண்ணிடலாம். அதனால தான் என்றைக்கு எப்போ வந்து உங்களுக்கு தமிழில் வந்து ஆன்சர் வந்து தெரியலை அப்படிங்கிற விட்டு வச்சுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு வந்து மூவ் ஆகிடுங்க. எப்படியும் வந்துன்னா இப்போ இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னாலும் இங்கே பொறுத்துக்களை கொடுத்துருந்தாங்களே கவிமணிக்கு. சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கவிமணி. அதுக்கு இந்த ஆப்ஷன் எழுதிடலாம். சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா கவிமணி. பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை வந்து நாட்டுப்புற பாடல்களை வந்து சொல்கிறாங்க. களிப்பா வந்துன்னா துள்ளலோசை வந்து உடையது. வெண்பானா செப்பலோசை. ஆசிரியப்பா வந்து அகவலோசை வரும். வஞ்சிப்பா வந்து தூங்கலோசை வரும். களிப்பா வந்து துள்ளலோசை வரும். பார்த்துங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஈரி வலை அப்படின்னா வந்து வினைத்தொகை அப்படின்னு. மாமலைனா உரிச்சொல் தொட சால தவ நனிநூர் கழிவெல்லாம் நம்மளாது. தன்குடைனா தன்மை கூட்டல் கொடை பண்பு தொகை மை விகுதி பெற்று வரும். கை ஏந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. 7ஆம் வேற்றுமை தொகை வந்து வருது. ஈரி வலைனா வினைத்தொகை, மாமலைனா உரிச்சொற்தொடர், தன்குடைனா பண்பு தொகை, கை ஏந்தினா 7ஆம் வேற்றுமை தொகை வருது. இன்போற்றார் எய்தும் சிறப்பு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்னன்னா திருக்குறளை தான் கொடுத்துருக்காங்க. குளவி என்பதன் பொருள் வந்து குழந்தை. பிரணவகேசரி என அன்போடு அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் வந்து முத்துராமலிங்கர் தான். முத்துராமலிங்கர் பற்றி 2 கேள்விகள் இடம்பெற்றிருக்கு, பார்த்துருங்க. ஒவ்வொருத்தவங்களும் பற்றி 2 கேள்விகள் வந்திருக்குங்க. அதான் வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள். உயிர்வழி படலத்தை சேர்ப்பதில் பெரும்பங்கு வகிப்பது எதுனா குளோரோப்ளூரோகார்பன். வசன நடை கைவந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். டால்ஸ்டாய் இது வந்து என்ன எப்படி வந்து நீர் வந்து என்ன இந்திரா அவங்களுக்கு வந்துன்னா கடிதம் எழுதியிருப்பாங்க. அப்போ வந்து இந்த
இவங்களெல்லாம் குறிப்பிட்டு தான் எழுதியிருப்பார். இவங்களோட எழுதின புக்குங்களை குறிப்பிட்டு தான் இதெல்லாம் படிக்கணும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் நேரு பற்றின அங்கே ஒரு கேள்வி வச்சுட்டு அந்த லெசன்லேயே இன்னொரு கேள்வி எடுத்து எழுதியிருக்காங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். டால்ஸ்டாய் வந்து என்ன ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் அப்படின்னாங்க. பெர்னார்ட் ரஸ்ஸல் வந்து சிந்தனையாளர் கல்வியாளர். கிருபாலினி வந்து யார் அப்படின்னா வந்து விஸ்வபாரதியில் வந்து பணிபுரிந்த பேராசிரியர் அப்படிங்கிறாங்க. பிளேட்டோ வந்துன்னா கிரேக்க சிந்தனையாளர். இது வந்து ஓல்டு புக் கொஸ்டின் தான், பட் ஆனால் ஒரே லெசனில் 2 கொஸ்டின் எடுத்திருக்காங்க பார்த்துங்க. டால்ஸ்டாய்னா வந்து ரஷ்ய நாட்டு எழுத்தாளர், பெர்னார்ட் ரஸ்ஸல் வந்து சிந்தனையாளர் கல்வியாளர், கிருபாலினி வந்துன்னா விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர் அப்படிங்கிறாங்க. பிளேட்டோ வந்துன்னா கிரேக்க சிந்தனையாளர். நடுதிராவிட மொழிகளில் ஒன்று வந்து என்னென்னா கோயா. தென் திராவிட, நடுதிராவிட, வட திராவிட வந்து இருக்கும். குரூக் மால்தோ பிராகியூ வந்துன்னா வட திராவிடம். எது வந்து சின்ன கொஞ்சம் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு படிச்சுங்க. அப்புறம் அதுலேருந்து எது ஒமிட் பண்ண முடியுமோ அதுதான் ஆன்சர் வரும். உங்களுக்கு வந்து தென் திராவிட மொழிகளும் வட திராவிட மொழிகளும் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அது ரெண்டையும் படித்து பக்காவாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நடுதிராவிட மொழிகள் வந்து படிக்க வேண்டியதில்லை. அதில் இல்லாத ஒன்று தான் வந்து நடுதிராவிட மொழியில் நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். குருக் மால்தோலாம் வந்து வட திராவிட மொழி வரும். குரகா வந்துன்னா தென் திராவிட மொழி வரும். கோயா தான் வந்துன்னா நடுதிராவிட மொழியில் வரும். இதோட மெயின்ஸ்லேயே வந்துன்னா திராவிட மொழிகளை பற்றி அதிகமாக கேட்டிருந்தாங்க. ராமசாமிக்கு பெரியார் என்று பட்டம் வழங்கியவர் யார் அப்படின்னா வந்து அங்கே அந்த பெண்கள் மாநாட்டில் தான் வந்து பட்டம் கொடுத்துருப்பாங்க. 1938 நவம்பர் 13 கொடுத்துருப்பாங்க பெரியார் அவர்களுக்கு. ராமசாமி அவர்களுக்கு பெரியார் என்ற பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. யாருன்னு சொல்கிறாங்கன்னா தாய்மார்கள், அந்த பெண்கள் மாநாடுங்கிறதுனால தாய்மார் அப்படிங்கிறாங்க. பெரியார் பெண்களுக்கு வந்து மிக முக்கியம் வந்து எவைன்னு சொல்கிறாங்கன்னா அறிவு முக்கியம், சுயமரியாதை வந்து ரொம்ப முக்கியம் அப்படிம்பாங்க. இதே பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க 1925. அதை நோட் பண்ணிக்கோங்க. பெரியார் தம் வாழ்நாளில் டேஷ் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டு ஆற்றினார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஓல்டு புக் கொஸ்டின் பார்த்துக்குங்க. 13,12,000 வருது. பெரியார் தம் வாழ்நாளில் டேஷ் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டாற்றினார் அப்படின்னா 13,12,000 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டாற்றினார். தவறான தொடரை வந்து இதை கண்டறிக அப்படிங்க. ஃபஸ்ட்டு வந்து கரெக்டானதை பார்த்துங்க. தமிழக பொருட்கள் வந்து சீனாவில் விற்கப்பட்டன அப்படிங்கிறாங்க. சீனத்து பட்டும் சர்க்கரையும் தமிழகத்துக்கு வந்து இறக்குமதி ஆகின. அதிகமான வந்து நம்ம நாட்டிலேருந்து மிளகு அதிகம் ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க. இறக்குமதி வந்து சீனத்து பட்டும் சர்க்கரையும் வந்து தமிழகத்துக்கு இறக்குமதி ஆயின அப்படிங்கிறாங்க. கரும்பு சீனாவிலிருந்து வந்து பயிரிடப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தவறானதுன்னா பழந்தமிழகத்தின் வாணிக பொருட்கள் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் வந்துன்னா புறநானூறு அப்படிங்கிறது வந்து தவறு அப்படிங்கிறாங்க. வாணிகம் சம்மந்தமானதாக நமக்கு வந்து பட்டினப்பாலை தான் வரும். இதில் வந்து நமக்கு வந்து என்ன ஏபிடி வந்து கரெக்டு. தமிழக பொருட்கள் சீனாவில் விற்கப்பட்டனங்கிறாங்க. சீனத்து பட்டும் சர்க்கரையும் தமிழகத்துக்கு இறக்குமதி ஆயின. கரும்பு வந்து சீனாவிலேருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். திருப்பி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்மளை அறியாமலே வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.